ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் 7 பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைமண்ட் மைனிங் தான். அதுக்காக டைமண்டுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. சரி வாங்க மைனிங் போகலாம். அதை நான் கொஞ்சம் கட் பண்ணி கிளிப்பாக தான் காமிப்பேன். ஏன்னா தேவையான அளவுக்கு நான் காட்டணும். ஓகே கைஸ், ரேர் தானே இது. இங்கே பாருங்கள், டைமண்ட் இதை மாட்டின்னு வந்து இது ஜாம்பி. சரி ஓகே வாங்க நம்ம மைன் பண்ணலாம். மைன் பண்ணினே போனோம் கைஸ். அயன் கிடச்சிச்சு. சரி தேவையில்லாமல் அயனை வீண் பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டு அயன் எடுத்துக்கிட்டேன். போகிறேன் இன்னொரு அயனு. என்ன காய்ச்சி இல்லை டைமண்ட் கிடைக்கிறோ இல்லையோ அயன் நம்மளுக்கு அயன் தான் கிடைக்கிது. அது ஒரு கேவை பார்த்தேன். சரி நம்ம கேவ் மைனிங் போல் சொல்லிட்டு யூட்டன் போட்டுன்னு திருப்பியும் மைனிங் பண்ணேன். ஆனால் போயினே தான் இருக்கேன். ஆனால் கேவ் தான் திருப்பி வருது. ஆனால் அயன் தான் காய்ச்சி நிறைய கிடச்சி. சும்மா சொல்லக்கூடாது. அயன் எக்கச்சக்கமாக கிடைக்குது இந்த வேர்ஷனில். இந்த வேர்ஷன் வேணுன்னா நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து வைக்கிறேன், வேணால் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன் லிங்க் கொடுக்க. அது யோசிக்கிறேன், ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறேன். ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிம்பிளான இதுதான். என்சாண்டிங் டேபிள் செய்ய போகிறோம், ப்ளஸ் நெதர் போர்ட்டல் செய்ய போகிறோம், ப்ளஸ் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் செய்ய போகிறோம். அதுக்கடுத்து இன்னொன்று செய்ய போகிறோம் கைஸ். அடுத்து மைன் பண்ணினே போனோம் கைஸ். ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு பெட்ராக் வரைக்கும் வந்துட்டு மைன் பண்ணின்னு போகிறேன். இங்கேன்னா மைன் பண்ணேன், ஆனால் அதுக்குள்ளே டைமண்டு. சரி என்னடா இந்த வேலை அயன் மட்டும் இல்லாமல் டைமண்டும் நல்லா கிடைக்கும் போல நினச்சிக்கிட்டேன். சரி சுற்றி மைன் பண்ணேன். எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னு பார்த்தா 2 கிடச்சிது. சரி இன்னொன்று கிடச்சா நல்லாயிருக்கும், ஒரு பிக்கெட் செஞ்சிடலான்னு யோசித்தேன். ஆனால் 2 தான் கிடைக்கிது. சரி வாங்க சுற்றின்னு போகலாம். இன்னும் அந்த சைடு என்ன இருக்கான்னு பார்க்கலாம். அவ்வளோண்ணா, ஒரே ஒரு டைமண்ட்ண்ணா கைஸ். 2 கிடச்சிக்குது. ஓ மை காட், 2 தானா? ஒன்றே ஒன்று போதும் எனக்கு. இன்னும் 1 கிடச்சா போதும் கைஸ். நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமண்டு. ஓகேவா? எந்த லெவலில் கிடச்சிருக்கு? -58 கிடச்சிக்குது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டாக அந்த மைன்கிராஃப்ட் வேர்லாம் முடியும் போது ஒரு 10 கொஸ்டின் கேட்பேன். ஓகேவா? லாஸ்ட்டு எபிசோடு. அது 2 எபிசோடாக வேணா இருக்கலாம், 100 இருக்கலாம், இல்லை 200 கூட இருக்கலாம். அந்த எபிசோடில் கேட்பேன் கொஸ்டின், இது மாதிரி நான் என்னெல்லாம் பண்ணேன்னு. அப்போ நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னோம். ஓகேவா? ஓகே, அடுத்து 3ஆம் டைமண்டு கண்டுபிடிச்சிட்டேன். சரி 3ஆவது மைன் பண்ணிக்கிட்டேன். சரி திருப்பியும் மைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போகலாம். அப்படியே இன்னொன்று கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், சரி நான் மேலாம் பார்த்தேன், இன்னும் கிடைக்கல. போயின்னு என்னண்ணா திருப்பி இன்னொரு டைமண்டு. என்னடா, ஏன்னா இங்கே ஒரு டைமண்ட் கிடச்சிது. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. சரி இது ஒரு 2-3 இருக்குன்னு நினச்சேன், பார்த்தா 1 தான் இருக்குது. சரி ஒரே ஒரு டைமண்டாக எப்பவுமே சுற்றி மைன் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு டைமண்ட் மட்டும் தனியாக ஸ்பான் ஆகும். ஒரு டைமண்டு பக்கத்தில் ஏன்னா கண்டிப்பாக 2 டைமண்டாக இருக்கணும். நம்மளுக்கு கிடச்சிச்சு ஒரு 2 டைமண்டு. சரி மைன் பண்ணிக்கலாம். இப்போதே நம்மள்கிட்ட 6 டைமண்டா 6 or 7 இருக்குது. ஓகே ஓகே, அடுத்து நான் ஸ்ட்ரைட்டாக மைன் பண்ணின்னு போனேன் கைஸ். ஒன்றுமே கிடைக்கல. ரொம்ப நேரம் மைன் பண்ணிட்டேன், ஆனால் ஒன்றுமே கிடைக்கல கைஸ். நான் எங்கே ஆரம்பிச்சுன்னு பாருங்கள். ஸ்லோ காண்டினன்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பாருங்கள். அடுத்து கிராவல் இருந்துச்சா, நான் இந்த கிராவலில் டக்கு நம்பிட்டு லைட்டை வச்சு அப்படியே கிராவல் உடஞ்சினே வீயுமே. அதை ட்ரை பண்ணியிருந்தேன். அவள் பார்த்தா டைமண்ட் திடீர்னு. அப்புறம் புரிஞ்சிச்சு. அதுக்கு என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால், இது மாதிரி கிராவலில் நீங்கள் மைன் பண்ணால் கிடைக்கும்டா. கிராவல் இந்த காபல் டிஸ்பிளேட்டில் கிராவலை பார்த்து நான் மைன் பண்ணுறேன், கண்டிப்பாக அயனே இல்லை டைமண்ட் கிடைக்கும்னு சொன்னான். சரி அதுக்கடுத்துனா சரி கிராவலை பார்க்குற இடத்துல மைன் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுட்டேன். இப்போ நான் சும்மா மைன் பண்ணேன் கைஸ், ஆனால் கிடச்சிச்சு. ஆனால் ஒன்றா ஸ்பான் ஆகிருந்துச்சி. சரி செக் பண்ணேன், சுற்றி மைன் பண்ணி பார்த்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் இன்னொன்று ஸ்பான் ஆகிருக்கும், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு டைமண்ட் ஸ்பான் ஆகிருக்கணும். ஓகே சாமா கைஸ், பக்கத்துலேயே இன்னொன்று ஸ்பான் ஆகிருக்கு. சரி அதையும் மைன் பண்ணிட்டேன். இப்போதையும் நம்மள்கிட்ட 8 or 9 டைமண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து அயன் கிடச்சிது. அயன் மைன் பண்ணியிருந்தேன். மொத்தத்தையும் ஒரு கேவுக்கு போயிட்டேன் கைஸ். ஏன்னா ஸ்டிக் மைனிங் செட் ஆகலை. ஸ்டிக் மைனிங் போலலாம் ஒரு இது, ஆனால் கேவ் மைனிங் கிளம்பிட்டேன் அதுக்கு மேலே. ஏன்னா ஸ்டிக் மைனிங்கில் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப ரேராக இருக்குது கிடைக்கிது. சரி அடுத்து ஸ்டிக் மைனிங் போயிட்டேன். அது ஸ்டோரேஜெலாம் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஸ்டோரேஜெலாம் ஃபஸ்ட்டு லைட்டு கொஞ்சம் தேவைப்படுது சொல்லிட்டு உட்டை மைன் பண்ணியிருந்தேன். அப்போது டாகை பார்த்தேன் கைஸ். ஆனால் டாக் இங்கே தான் ஃபஸ்ட்டு போனால் செத்து போயிடுச்சா என்னன்னு தெரியல. இங்கே தான் கைஸ் ஃபஸ்ட்டு போனேன் டாகை உள்ளே. ஏன்னா வெளில வந்துச்சு. எங்கே பாருங்கள், ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேன் கைஸ். ஸ்டேம் பண்ணதுக்கு போடலாம் அந்த டாக் கண்டுபிடிச்சிட்டு. அது சரி ஃபீட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் என்னையும் அடிக்கிட்டு கரெக்டாக வந்து. சரி நான் போனேன் ஃபீட் பண்ணேன். ஆனாலும் அது கோவம் கம்முனுக்க மாட்டேங்குது. தெரியாமல் கைப்பட்டுச்சு கைஸ் போன்வில். அதுக்கடுத்து எப்படியோ அதை டேம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். சரி வாங்க நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம். ஓகேவா? இருக்கிற ஃபுட்டை கொடுத்துடலாம். அந்த ராட்டன் ஃப்ளஷ் நாம் என்ன சாப்பிட போகிறோம், சாப்பிட்டா என்னமோ வைரஸ் மாதிரி பரவிடும் நம்மளுக்கு. சரி அதெல்லாம் அதுக்கிட்ட கொடுத்துச்சு. நான் போய் டைமண்ட் மைனிங் கிளம்பிட்டேன்.
சரி சொல்லிட்டு கேவ் மைனிங் போனேன் கைஸ். கேவ்லேயும் நிறையா கிடைக்கிது. சரி திருப்பி ஒரு ஸ்டிக் மைனிங் போனேன் ஒரு நம்பிக்கை வச்சு. ஏன்னா ஸ்டிக் மைனிங்கில் ஒன்றுமே கிடைக்கல. இவ்வளோ தூரம் மைன் பண்ணிட்டேன் கிடைக்கல. சரி இது மேலே கேவ் மைனிங்னா சொல்லிட்டு கேவ் மைனிங் கிளம்பிட்டேன். போய் பார்த்தா டைமண்டு கேவ் மைனிங்கில். சரி மைன் பண்ணிட்டேன். ரெண்டு ஒரு 3 இருக்கணும். கடவுளே 3 ஓகே 3 கிடச்சிச்சு. ஓகே இன்னும் எனக்கு 4-5 கிடச்சா போகிறோம். நம்ம அடுத்த இதெல்லாம் செஞ்சிடலாம். ஓகே இல்லை ஒரு 2 இல்லை ஒரு 10 வேணும். 10 வேணும். 10 வேணும். 4ண்ணா ஓவர் ஆசை இதான் நினைக்கிறேன். ஓவர் ஆசைப்பட்டுக்கூடாது. ஓகே 4 டைமண்ட் கிடச்சிக்கிது. வேறு என்ன கிடச்சா காட்டேன் கைஸ். அடுத்து இங்கே கோல்டை பார்த்தேன். போன வாட்டி நம்ம கோல்டு எதுக்கு விட்டோம்னா நம்மகிட்ட அயன் பிக்கேக்ஸ் இல்லை. இந்த வாட்டி அயன் பிக்கேக்ஸ் இருக்குது. அதில் அதில் வேறு ஒரு கோல்டையும் விட போகிறதில்ல. எல்லா கோல்டையும் மைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ வரலன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கைஸ். அதெல்லாம் வீடியோ வரல. இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2 நாளைக்கு வீடியோ வராது. நான் வேணால் ஃப்ரைடேலேருந்து கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே நான் வீடியோலாம் எடுத்து வச்சிட்டானா என்ன வாய்ஸ்லாம் கொடுக்க முடியும். இப்படிலாம் கொடுக்குறேன். அது இங்கே ஒரு 2 டைம் நான் பார்த்தேன். சரி மைன் பண்ணிட்டேன். 2 3 இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் 2 தான் கிடச்சிருக்கு. சரி பக்கத்தில் மைன் பண்ணி பார்த்தேன். எதுவுமே கிடைக்கவில்லை. சரி சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பக்கத்து அந்த சைடு ஒரு இடத்த பார்த்தேன். அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தா டைமண்ட் ஃபஸ்ட்டு நான் கவனிக்கவே இல்லை. நான் பார்த்து திருப்பி யூட்டன் போட்டுன்னு போகலான்னு பார்த்தா மேலே பார்த்தா டைமண்டு. சரி என்னடா ஒரு டைமண்ட் தான் கிடச்சிது சொல்லி பக்கத்தில் தேடி பார்த்தேன் கைஸ். ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. ஒரே டைமண்ட் தான் ஸ்பான் ஆகிக்குது. அதுக்கடுத்து லாவா அது நம்மளுக்கு தேவையில்ல. அடுத்து லாவா ஆட்டோமேட்டிக் கூட செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டோன்னா லாவா யூஸ் ஆகும் கைஸ். அடுத்து பார்த்தீங்களா உங்களுடைய நான் ப்ரோ பிளேயர் மைன்கிராஃப்ட் ப்ரோ பிளேயர் பார்த்தீங்களா. அங்கே லாவாண்டு நான் இப்போ பாருங்கள் லாவா கரெக்டாக வர வைக்கிட்டா. இங்கே பாருங்கள் லாவா எப்படி அடக்கணும் பார்த்தீங்களா. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் டைமண்ட் எடுத்தாச்சு. சரி வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். சீக்கிரமாக போகலவா. அடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். வீட்டுக்கு வந்துனே எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். 18 டைமண்ட் கிடச்சிக்குது. அடுத்து இந்த அயனை வச்சு நான் அடுத்த வீடியோவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். பெரிய ப்ராஜெக்ட். அதுவும் ஒரு சர்ப்ரைஸ். 2 சர்ப்ரைஸ் சொன்னேன். ஓகே பை டேக் கேர்.